தெரியாமல் கூட வருகிற மார்ச் 16ஆம் தேதியை தவற விட்டு விடாதீர்கள். அன்று 2026ஆம் ஆண்டின் முதல் சோமவார பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானின் கருணையும் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களும் ஆனந்தமும் கிடைக்கச் செய்யும் மிக புனிதமான வழிபாடு பிரதோஷ விரதமாகும். பிரதோஷ நாளில் சிவனை மனமாற வழிபடுவது, தேவையான பொருட்களை அர்ப்பணிப்பது, பூஜை நடைபெற உதவுவது, சிவ மந்திரங்களை பக்தியுடன் ஜபிப்பது போன்ற எந்த செயலும் செய்தாலும் அதற்கான பலன் பல மடங்கு உயர்ந்து கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த தினத்தில் எப்படி முறையாக வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆன்மீக மரபுகளில் சொல்லப்படுவது என்னவென்றால், திங்கட்கிழமை வரும் பிரதோஷ நாளில் கடைபிடிக்கும் விரதம் 1000 சாதாரண பிரதோஷ விரதங்களுக்கு சமமான பலனை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. அன்றைய தினம் அதிகாலை முதல் மாலை வரை நீர் தவிர வேறு உணவு எடுத்துக் கொள்ளாமல் விரதம் இருக்கலாம். நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு நாள் முழுவதும் ஓம் நம சிவாய என சிவநாமத்தை மனதில் அல்லது வாயால் ஜபித்துக் கொண்டிருக்கலாம். மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி, வன்னி இலை, ஒரு பிடி அருகம்பு இவற்றை நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சமர்ப்பித்து தீபம் ஏற்றி நந்தியும் சிவபெருமானையும் பக்தியுடன் வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. அபிஷேகத்தை விரும்பும் சிவபெருமானுக்கு தேன்பால், பன்னீர் சந்தனம், வில்வ இலை, தாமரை மலர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை சமர்ப்பிக்கலாம். மேலும் தூய பசும்பாலா சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்யும் பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் சிறந்ததாக கருதப்படுகிறது. நைவேத்தியமாக கொண்டை கடலை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் போன்றவற்றை சமர்ப்பித்து பின்னர் பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம்